மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழா சென்னை தெற்கின் சார்பில் மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் தொடர்ச்சியாக மார்ச் 31ஆம் தேதி வரை நடத்தப்படவிருக்கிறது. அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகிற, வாழ்த்துக்களை பெறுகிற ஒரு மகத்தான பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு நிகரான நிகழ்ச்சி கொட்டிவாக்கம் YMCA மைதானத்தில் வருகிற 28ஆம் தேதி மாலை நடைபெறவிருக்கிறது. அந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியில் திமுக கழகத்தின் தோழமை இயக்கங்கள் சற்றேறக்குறைய 20க்கும் மேற்பட்ட அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்று வாழ்த்தி உரை நிகழ்த்தவிருக்கின்றனர். இந்த பிரம்மாண்ட மாநாட்டு திடலை பொறுத்தவரை 3 லட்சம் சதுர அடி பரப்பிலான ஒரு மைதானத்தை சீர்படுத்தும் பணி கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடை அமைக்கும் பணி இன்றைக்கு முறையாக தொடங்குகிறது. அந்த வகையில் அந்த பணியை தொடங்கி வைக்கிற வகையில் ஒரு பிரம்மாண்ட ராட்சத பலூன் ஒன்று விண்ணில் பறக்கப்பட வைக்கப்பட உள்ளது. தளபதி 72, தலைவர் 72 எனும் வாசகங்களுடன் மாண்புமிகு முதல்வர் அவருடைய உருவம் பதித்த அந்த ராட்சத பலூன் இப்பொழுது இந்த மைதானத்தில் பறக்க விட்டு மைதானத்தில் மேடை அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. இந்த மைதானத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொண்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளாக வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் சென்னை தெற்கு என்கின்ற மாவட்டம் உதயமான போது இதனுடைய செயல் வீரர்கள் கூட்டம், பொது உறுப்பினர்கள் கூட்டம் இந்த திடலில் தான் நடைபெற்றது. 21,000 பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள். தொடர்ந்து முரசொலியின் பவள விழாவுக்கு இங்கே ஒரு பிரம்மாண்டமான அரங்கு அமைக்கப்பட்டு அந்த அரங்கில்தான் 2017ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை இயக்கங்களை ஒன்றிணைத்த ஒரு நிகழ்ச்சியாகவும் அந்த நிகழ்ச்சி இங்கே அமைந்தது. அந்த வகையில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு நிகரான பந்தல் அமைக்கப்பட்டு அந்த பந்தலில் தான் முரசொலி பவள விழா நடத்தப்பட்டது. அதில் அனைத்து தோழமை இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் இதே மைதானத்தில் மே மாதத்தில் தேர்தல் நடைபெற்றது. அதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் இந்த மைதானத்தில் 6125 பேர் உதயசூரியன் வடிவில் நின்று உலக சாதனை படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சி இந்த திடலில் தான் நடைபெற்றது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்ட இன்னொரு மகத்தான நிகழ்ச்சி கடந்த பொது தேர்தலுக்கு முன்னால், சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னால் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியினை தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தி இறுதி நிகழ்ச்சியாக சென்னையில் நடத்த முடிவெடுத்த போது இந்த மைதானத்தில் தான் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட திமுக கழகங்களின் சார்பில் அந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக இங்கே நடைபெற்றது. அதிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினார்கள். அதேபோல் ஒரு 3000 பேர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தங்களை திமுக கழகத்தில் இணைத்துக் கொண்ட ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியும் இங்கே நடைபெற்றது மாண்புமிகு முதல்வர் முன்னிலையில். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த மைதானத்தில் நடைபெற்று எல்லா நிகழ்ச்சிகளும் மிக பிரம்மாண்டமான வெற்றியினை பெற்றிருக்கிறது. அந்த வகையில்தான் வருகிற 28ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய 72வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் மாநாட்டுக்கு நிகராக இங்கே நடைபெறவிருக்கிறது. திமுக கழகத்தின் தோழமை இயக்க தலைவர்கள் 20க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று
சிறப்புரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். இந்த மேடையை பொறுத்தவரை 2400 சதுர அடி பரப்பில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான LED மேடை உருவாக இருக்கிறது. அதற்கான பணிகள் இன்று தொடங்குகிறது. அதேபோல் இதனுடைய நுழைவாயில் ஒரு 200 அடியில் LED வால் ஒன்று அமைக்கப்படவிருக்கிறது. இங்கே இந்த மைதானத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை ராஜீவ்காந்தி சாலையில் செல்லுகிற மக்கள் பார்த்து செல்லுகிற வகையில் ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு என்கின்ற வகையில் 200 அடி நீளத்திற்கு LED சுவர், LED வால் ஒன்று அமைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் மாநாடுகளாக இருந்தாலும் சீரியல் பல்புகளில் தான் தலைவர்களின் உருவங்களை அமைப்பார்கள். ஆனால் சென்னை தெற்கில் கடந்த 2-3 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளில் LED-யில் தலைவர்களின் உருவங்களை ஸ்டாண்டிங் வடிவில் வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த கூட்டத்தில் 32 இடங்களில் 32 அடி உயரத்திற்கான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இனமான பேராசிரியர், வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இளைஞரணியின் செயலாளர் போன்றவர்களுடைய திருவுருவங்கள் அடங்கிய ஸ்டாண்டிங் LED இங்கே நிறுத்தப்படவிருக்கிறது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய அளவிலான ஒரு விருப்பம் என்று எடுத்துக்கொண்டால் கொடிகளை அமைப்பது. அந்த வகையில் இந்த மாநாட்டு திடலில் 50 அடி உயரத்திற்கு கொடிக்கம்பங்கள் 50 நிறுவப்படவிருக்கிறது. 10க்கு 15 எனும் அளவிலான அனைத்து கட்சிகளின் கொடிகளும் இந்த மாநாட்டு திடலை அலங்கரிக்கவிருக்கிறது. மாநாட்டுக்கு வெளியே ராஜீவ்காந்தி சாலையில் மத்திய கைலாஷ் அருகிலிருந்து கொட்டிவாக்கம் வரை 530 அடி உயர கம்பங்கள் நிறுவப்படவிருக்கிறது. இந்த 500 கொடி கம்பங்களிலும் 15க்கு 6 என்கின்ற விகிதத்தில் கொடிகள் பறக்கப்படவிருக்கிறது. திமுக கழகத்தின் கொடிகள் பறக்க விடப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மேடைக்கு நேர் எதிரே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் வயதை குறிக்கிற வகையில் 72 அடி உயர கொடிக்கம்பம் ஒன்றும் பறக்கவிடப்படவிருக்கிறது. இந்த மைதானத்திற்கு வருவதற்கு 3 நுழைவாயில்கள் இருக்கிறது. 3 நுழைவாயில்களிலும் அழகான முகப்புகள், தோரண முகப்புகள் அமைக்கப்படவிருக்கிறது. இந்த மைதானத்தில் ஏறத்தாழ 1 லட்சம் பேர் பங்கேற்பதற்குரிய வசதிகள் செய்யப்படுகிறது. 15 இடங்களில் பியூரிஃபைடு வாட்டர் என்று சொல்லப்படுகிற சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டிகள், 15,000 லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய தொட்டிகள் அமைக்கப்படவிருக்கிறது. 10 இடங்களில் கழிப்பிட வசதிகள், தற்காலிக கழிப்பிட வசதிகள் செய்து தரப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, பங்கேற்கிற அனைவரும் எளிதாக வந்து செல்லுகிற வகையில் அவர்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்குரிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேடைக்கு பின்னால் மேடைக்கு வருகிற சிறப்பு விருந்தினர்கள், அமைச்சர் பெருமக்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கும், மேடைக்கு இடப்புறத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கும், மாநாட்டில் பங்கேற்க வருகை தருபவர்களுக்கு பல்வேறு இடங்களில் காவல்துறையினரின் ஒத்துழைப்போடு பல்வேறு இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதற்குரிய வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு நெருக்கடி இல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத வண்ணம் இந்த மாநாட்டுக்கு நிகரான பிறந்த நாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் வருகிற 28ஆம் தேதி மாலை மிக சிறப்போடு சென்னை தெற்கின் சார்பில் நடைபெறவிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக இன்றைக்கு பிரம்மாண்டமான ராட்சத பலூன் விண்ணில் பறக்க விடப்படுகிறது.
தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு இதோட நிறுத்திக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், மதியானம் ஒரு பேட்டி இருக்கு. முத்தமிழ் அறிஞர் வந்து மெய்நிகர் காட்சி மூலியமா வாழ்த்து தெரிவித்தார். இப்ப இந்த வாட்டி அது போல ஏதாவது சிறப்பு இல்ல இப்ப சொன்னது எல்லாமே சிறப்பு தானே. ஏன்னா ஒரு வாட்டி அது பண்ணிட்டோம், திரும்ப அதவே பண்ண வேண்டியதில்லை. இப்ப பண்றது எல்லாமே சிறப்பு தான். 72 அடி உயரத்தில் கொடிக்கம்பம், 32 இடங்களில் ஸ்டாண்டிங் டிஜிட்டல் பேனர்ஸ், 200 அடி நீளத்திற்கு டிஜிட்டல் ஸ்டாண்டிங் வால், LED மேடை, 1 லட்சம் பேர் பங்கேற்கிற வகையிலான வசதிகள், இது எல்லாமே சிறப்பு தானே.